Students 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acid ல நம்ம addition of ammonia and its derivatives பார்த்தோம். இப்போ reaction with ammonia பார்க்கலாம். இப்போ ஒரு aliphatic aldehyde எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா aliphatic aldehydeல ஒரு சில exceptions இருக்கு. இப்போ aliphatic aldehydeல formaldehyde அதாவது HCHO இதை தவிர வேற நம்ம எதை எடுத்து அமோனியா கூட நம்ம ட்ரீட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆல்டிமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிகைட் இல்லாத வேற ஒரு ஆல்டிகைட்னா என்னது? அசிட்டால்டிகைட் எடுத்துக்கலாமா? CH3CH டபுள் பாண்ட் O இப்படி இருக்குமா? இதை வந்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறோம். NH3 இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு H இந்த O கூட சேர்ந்து OH மாறிடும். மீதி இருக்கக்கூடிய NH2 இந்த C கூட ஜாயின் ஆகிக்கும். பாருங்க CH3CH இந்த பாண்ட் ஒரு OH மாறிடும். ஒரு பாண்டு போயிட்டு இங்கே வந்து NH2 மாறிடுச்சா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு H இந்த OH எடுத்துகிட்டு H2O வெளியில் போயிடும். இது H2O வெளியில் போயிடுச்சு. மைனஸ் H2O. அப்போ மீதி உள்ள எலமெண்ட் CH3CHNH இப்படி கிடைக்குமா? இது போகும்போது இந்த பாண்டை விட்டுட்டு தான் போகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் வரும். இதுக்கு பேர் ஆல்டிமின், அசிட்டால்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்டமின் கிடைக்கும். அசிட்டால்டமின் கிடைக்கும். இதுவே நம்ம ஒரு ஃபார்மால்டிகைட் எடுத்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார்மால்டிகைட் HCHO ப்ளஸ் NH3 இது வந்து ரொம்ப முக்கியமான ரியாக்ஷனுங்க. இதுக்கு பேர் யூரோட்ராஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூரோட்ராஃபின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ரிப்பீட்டடாக 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாலிக்யூல் ஆஃப் ஃபார்மால்டிகைட் 4 மாலிக்யூல் ஆஃப் NH3 கூட ரியாக்ட் ஆகி நமக்கு ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்திலின்னா என்னது? CH2. அப்போ CH2 இந்த CH2 வந்து 6 இருக்கா? ஸோ 6 மெத்திலின், ஹெக்ஸாமெத்திலின். டெட்ராமின் அப்படின்னா என்னென்னா 4 அமீன். இப்போது N4 அந்த மீதி இருக்கிற H என்ன ஆகும்? 4 இங்கே எத்தனை 12 H இருக்கா? இந்த 12 Hம் இந்த 6 Oவும் சேர்ந்து நமக்கு 6 மாலிக்யூல் H2O வெளியில் போயிடும். ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஹெக்ஸா மெத்திலின் மெத்திலின் டெட்ராமைன் கிடைக்கும். இந்த ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். இப்போது 4 N இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு N. இது கிட்டத்தட்ட நம்ம பென்சின் ரிங் மாதிரி தான் இருக்கும். N இது வந்து CH2, இந்த பக்கமும் CH2. அடுத்தது ஒரு N, இங்கேயும் ஒரு N. Nக்கு அடுத்தது CH2. இப்போது இந்த 2 Nக்கு நடுவில் ஒரு CH2 இது 2க்கு நடுவில் ஒரு N, இந்த Nக்கும் இந்த Nக்கும் நடுவில் ஒரு CH2. பாருங்கள் 1 2 3 4 N ஆச்சு. 1 2 3
4 5 6 6 CH2 ஆச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ராஃபின். இந்த யூரோட்ராஃபினோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து ஆர்டிஎக்ஸாக, அதாவது வெடிப்பொருளாக யூஸ் பண்ணலாம். இந்த வெடிப்பொருளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சைக்ளோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளோனைட் அப்படி இல்லைன்னா சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமின் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யூரோட்ராஃபின்னா 6 மாலிகுல் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் 4 மாலிகுல் ஆஃப் அமோனியா கூட சேர்ந்து ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமைன் நமக்கு கிடைக்கும். இந்த ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமைனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஎக்ஸ் கூட கலந்து வெடி மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வெடி மருந்தாக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் சைக்ளோனைட்னு சொல்லுவாங்க, இல்லைனா சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஒரு கீட்டோன் ஒரு அமீன் கூட ரியாக்ட் ஆனால் எப்படி என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறோம். நான் ஜென்ரலாக எழுதுகிறேன், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஒரு அமீன் NH3 கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா டை அசிட்டோன் அமைன் அப்படின்னு கிடைக்குது. டை அசிட்டோன் அமைன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே பாருங்கள், டை அசிட்டோன் அப்படின்னு என்னது, 2 அசிட்டோன். அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுது, 2 மாலிகுல் ஆஃப் அசிட்டோன் எடுத்து நம்ம NH3 கூட ட்ரீட் பண்ண போகிறோம். பாருங்கள், CH3C டபுள் பாண்ட் O CH3 இது ஒரு அசிட்டோனா. இது கூட NH3-ஐ NH2 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். இந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவல் காட்டுறதுக்கு இன்னொரு மாலிகுல் அசிட்டோனை நான் இங்கே போட்டுக்கிறேன். இந்த CH3-ஐ CH2C டபுள் பாண்ட் O இப்படி எழுதிக்கலாம். பாருங்கள், இதிலிருந்து 2 H இங்கே இருக்கிற ஓவை தூக்கிட்டு H2Oவாக வெளியில் போயிடுது. அப்போ மீதி இப்போ -H2O. அப்போ மீதி உள்ள எலமெண்ட் அப்படியே எழுதுங்க, CH3 இந்த NH2 இந்த எலமெண்ட் இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். அடுத்த பாண்ட் இந்த C கிட்ட 2 பாண்ட் இருக்குல்ல, ஸோ CH2C டபுள் பாண்ட் O CH3. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் 2 அசிட்டோன் இருக்கு இல்லையா, அதனால் டை அசிட்டோன் அமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டை அசிட்டோன் அமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட், அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் காம்பவுண்ட் எடுத்து நம்ம இதுக்கு ஒரு அமோனியா கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அலிஃபேட்டிக் அமோனியானா ஒரு பென்சால்டிஹைட், அலிஃபேட்டிக் கார்பனல் காம்பவுண்ட்ஸ்னால் ஒரு பென்சால்டிஹைட் எடுத்துக்கலாம். பென்சால்டிஹைட் எப்படி, C6H5CH டபுள் பாண்ட் O. இன்னொரு மாலிகுல் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 மாலிகுல் இதில் ரியாக்ட் ஆகும். C6H5C டபுள் பாண்ட் OH. இது கூட இப்போ இங்கே 2 மாலிகுல் போட்டிருக்கோம். அடுத்த மாலிகுல் நான் இந்த பக்கம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டு காட்டுறேன். இப்போது அமோனியா எடுத்துக்கிறோம். H2NHன்னு எழுதுகிறேன். H2N அப்படியே Hன்னு எழுதுகிறேன். இது கூட மொத்தம் 3 மாலிகுல் சொன்னல, இன்னொரு மாலிகுல் பென்சால்டிஹைட் எடுத்துக்கலாம். C
டபுள் பாண்ட் O H C6H5. இதை நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் H2O, இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் H2O, இந்த 2 H இந்த ஓவை எடுத்துக்கிட்டு H2O 3 மாலிக்யூல் வெளியில் போயிடும். ஸோ -3H2O. அப்போ மீதி இருக்கிறது அப்படியே எழுதுறது தான் பாருங்கள். C6H5CH டபுள் பாண்ட், இங்கே என்ன இருக்கா N, அப்புறம் C6H5CH டபுள் பாண்ட் N. மீதி இந்த எலமெண்ட். இப்போது இந்த C கிட்ட 2 பாண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாண்டும் இந்த N கூட சேரும். இப்படியும் இப்படியும் சேர்ந்து C6H5. இந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஹைட்ரோபென்சமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஹைட்ரோபென்சமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரியாக்ஷன் வித் NH3. Thank you.